வணக்கம் நண்பர்களே. கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு பிற்பாடு நாம சந்திக்கிறோம். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஓயாம வேலைன்னே கிடக்குறீங்களே. இதுக்கு இடையில கொஞ்சம் பகவானை பற்றிய சிந்தனை, உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த கருத்துக்கள் மனசுல ஓடுறதுக்கு நீங்க அனுமதிக்க கூடாதா? அந்த மாதிரி உயர்ந்த சிந்தனைகளை பற்றியே நீங்க நினைக்க மாட்டீங்களா? எப்போவுமே இப்படியே மூழ்கி கிடப்பீங்களா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் தட்சிணேஸ்வரம் கோவிலில் தனக்கு முன்னாடி உட்காந்துருக்கக்கூடிய பக்தர்கள்ட்ட கேட்குறாரு. அந்த பக்தர்கள் யார் தெரியுமா? சாதாரணமான ஆட்கள் மட்டுமல்லங்க, பெரிய மேஜிஸ்ட்ரேட்ஸ், ஜட்ஜஸ், அட்வொகேட்ஸ், டாக்டர்ஸ், ரிச் பீப்புள், செல்வந்தர்கள், பிஸ்னஸ் பீப்புள். அப்போ அவங்க எல்லாரும் ஒரே குரலில் சொல்கிறாங்க, சுவாமிஜி, எங்கள் வேலைக்கு நடுவில் இதை எப்படி சிந்தனை பண்ணுறது? எங்களால் ஒரு நேரத்தில் ஒரு வேலை மட்டும்தான் செய்ய முடியும். ஆன்மீகத்தையும் இந்த உலகியல் வேலையையும் கம்பைன் பண்ணி எங்களால் செய்ய முடியாது சுவாமிஜி அப்படின்னு அவர் சொல்லும்போது, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறாரு, ஜனக மகாராஜான்னு ஒருத்தர் இருந்தார். நல்ல ராஜா, நல்ல அரசியல் பண்ணார், ராஜ்ய பரிபாலனம் பண்ணார், மக்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சார். ஆனால் அதே சமயத்தில் அவர் ஆன்மீகத்தை விடலை. ரெண்டுலேயுமே அவர் சிறப்பாக இருந்தார். ராமகிருஷ்ணன்கிட்ட ஒரு 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 பிரத்யேகமான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, நமக்கு எல்லாம் விளங்குற மாதிரி உதாரணத்தை சொல்லுவார். அவர் சொல்கிறாரு, நீங்கள் கிராமங்களில் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கீங்க. எங்கள் ஊர் காமைக்கவுண்டன்பட்டியில் கிணத்துல போய் இளம் பெண்கள் தண்ணி எடுப்பாங்க, குடி தண்ணீர். தலையில் ஒரு குடம் வச்சுருப்பாங்க, இடுப்பில் ஒரு குடம் வச்சுருப்பாங்க. 4-5 பேர் சேர்ந்துக்குவாங்க. கையில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ஒரு 7-8 வயசு குழந்தையையும் வச்சுருப்பாங்க. பல விஷயங்களை பேசுவாங்க. அரசியல் பேசுவாங்க, சினிமா பேசுவாங்க, அவங்க வீட்டில் மாமியாரை பற்றி, நாத்தனாரை பற்றி புறணியெல்லாம் ஏகப்பட்டது பேசி குலுங்கி சிரிப்பாங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே விழுகாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறாரு, இது மாதிரி எவ்வளவுதான் அவங்க பேசினாலும், சிரித்தாலும், விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் கவனம் முழுவதுமே தண்ணீரில் இருக்கும். கவனம் முழுவதுமே அவங்க கையில் பிடிச்சிருக்க அந்த குழந்தைங்க மேலே தான் இருக்கும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நடத்த வேண்டும். என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் பண்ணுங்க, என்ன வேணாலும் உலகியல் ஒரு டியூட்டி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கூட உங்கள் சிந்தனை, இறை சிந்தனை பேக்ரவுண்டு மியூசிக் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். மனசு பண்படும். இந்த ஆன்மீக சிந்தனை உங்களை நல்ல ஒரு மனநிலையில் வைத்திருக்கும். உங்கள் மனசு பண்படும். நீங்கள் இறைவனை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னார். வணக்கம்.